ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலயமா நம்ம ப்ராடக்ட் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதுக்கு துவரம் பருப்பு ஒரு 3/4 டம்ளரும் பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் ரெண்டும் சேர்ந்து 1 டம்ளர். இதை கழுவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து 2.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. அது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அது தனியாக அதை வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு சேர்த்தக்கூடாது, மிளகு சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதோட பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை. இது வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸில் எடுத்து சேர்த்துக்கலாம். பூண்டு பருப்போடு சேர்த்து வேக வைக்கலாம், இல்லை இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். நான் இதுலேயே போட்டுக்கிட்டேன். அடுத்து வரமிளகாய் 2, தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் நம்ம பச்சை மிளகும் வரமிளகாய் சேர்த்ததுனால மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப. மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்து சால்ட், இது எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ண போகிறோம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணீர் எப்படி விடணும்னா, கொஞ்சமாக அரிசி 1 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பருப்பையும் வெந்திருக்கும் பாருங்கள், இதையும் சேர்த்து அதிலே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சாதம் எப்படி குழையாக வேகணும்னா தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கலாம் 1 டம்ளர் அரிசிக்கு. இல்லை உதிரியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சம் தூவி அவ்வளோதான். இது ஒரு 2 விசில் வர மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், இப்படி தான் இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா கலங்கி வரட்டும். நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து இதோட நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா ஊறுகாவும் சிப்ஸ் வச்சுருக்கேன் நான். நீங்கள் இதோட கீரை பொரியல் இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.